2, 3 நாளா வச்சு செம மழை. இத பார்த்ததும் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பாடா! இந்த வெயிலுக்கு செம மழை தான் பெய்யுது அப்படின்ட்டு இருக்கக்குள்ள தான், இந்த நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கக்குள்ளலாம் சொல்லுவாங்க இல்லையா? "தெளிச்சன் பிள்ளை வந்து வெளியில போகக்கூடாது, மழை நேரத்தில போகக்கூடாது" அப்படின்னு சொல்லி மழையோடு சேர்ந்து என்னன்னு சொன்னா, இடி மின்னலெல்லாம் முழங்குது, மின்னுது, வெளியில போகக்கூடா அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு, இந்த தளிச்சன் பிள்ளைகளெல்லாம் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே! என்னது யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன தலைச்சன் பிள்ளை இதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு போய் நம்ம சர்ச் பண்ணி கூகுள் நம்ம ஜெமினி கிட்டலாம் கேட்டதுக்கு பிறகு தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லுச்சு. அதாவது காலப்போக்குல வந்து தழைத்த பிள்ளைகள்ன்றதுக்கு தானாம் தளிச்சன் பிள்ளைன்னு சொல்லி மருவி வந்திருக்கிறதாம் அப்படின்னு கேட்டதுக்குள்ள சரி அதுக்கான காரணம் அப்படி என்னன்னு கேட்டா, இது வந்து தளிச்சன் பிள்ளை என்றது மூத்த பிள்ளையோ, இளைய பிள்ளையோ அப்படி என்றெல்லாம் இல்லையா. மின்னலுக்கு தெரியுமா? இது மூத்த பிள்ளை, இது வந்து கடைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இல்லையே. அதே மாதிரி அப்படிலாம் சொல்லலையாம். இது வந்து தளிச்சென் பிள்ளை. அதாவது தளித்த பிள்ளைகளத்தான தளிச்சென் பிள்ளைன்னு சொல்லி மருவி வந்திருக்காம். தளித்த பிள்ளைகள்ன்னு சொன்னா, இப்ப நம்மள மாதிரி வயசு இருக்கிற பிள்ளைகள் வந்து வெளியில போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆகையும் வந்து குழந்தை பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களும் வெளியில போகுவாங்க. அந்த இடைப்பட்ட துருதுருப்பான பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இந்த மின்னல பார்க்க ஓடுறது, இடிய பார்க்க ஓடுறது, மழைய பார்க்க ஓடுறது, இவங்களுக்கு தானாம் இது ஒரு எச்சரிக்கையா சொன்னதா, இந்த தலித்த பிள்ளைகள வந்து வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தானாம். இது மருவி மருவி தலிச்சன் பிள்ளையா வந்து நிக்குது. இப்ப இதற்கான அர்த்தம் இப்ப நான் தெரிஞ்சு கொண்டேன்.